ஹாய் மக்களே! என்ன மினி விலாகுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தம்பி வந்து ரீசென்ட்டா வந்து விநாயகர் வந்து செஞ்சிருந்தாரு. ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. தம்பி அத எப்படி பண்றான்னு வந்துட்டு நான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். களிமண் எதுவுமே வந்து தம்பி வந்து வாங்கிட்டு வரல, எடுத்துட்டு வரல. காட்டுல வந்து அதாவது நம்ப எல்லாம் வெள்ளாமை வைப்போம் பார்த்தீங்களா? அந்த காட்டு மண்ணு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 5, 6 மாதத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் காட்டுல மண் அள்ளுற மாரி. அந்த மண்ணு தான் இன்ன வரைக்கும் வச்சிருந்து, அந்த மண்ண பூரா சலிச்சு, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி எல்லாம் வேடு கட்டி வச்சு, ஒரு 4, 5 நாள் வேடு கட்டி வச்சு, அதுக்கப்புறம் வந்து தம்பி களிமண் எடுத்து தான் வந்து அந்த விநாயகர் வந்து பண்ணுனான். இதெல்லாம் அவன் எப்படி பண்ணுறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாரி பண்ணுனா நம்மளுக்கு களிமண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து இத பண்ணிட்டுருக்கான். இப்போ இல்ல, எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த களிமண் ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பான். ஏதோ ஒண்ணு செய்யலாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே இருப்பான். அதே மாரி தான் இந்த விநாயகர் வந்து தம்பி வந்து செஞ்சான். க்ளே வாங்குனா காசு வந்து எப்படி இருந்தாலும் செலவாகும். அதில செய்றதுக்கு நம்ம களிமண்ல செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்ணி தம்பி வந்து விநாயகர் வந்து செஞ்சாரு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு தான் இந்த விநாயகர் செஞ்சாரு. செஞ்சுட்டு 2 நாள் வீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து கரைச்சிட்டாரு. ஆனா இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. பட் வந்து தம்பி செஞ்சத தம்பி வந்து கரைச்சிட்டான். என்ன அப்படின்னா பெயிண்டிங்லாம் கேட்டிருந்தா அது வாங்க முடியல. தம்பி வந்து இப்படி செஞ்சு கண்ணு எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு.